ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி குருமா தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லா இதுக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை முடி தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 3 பச்சை மிளகா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இது 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து செஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வறுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் நல்லா வதங்கணும். ஸோ லைட்டாக மூடி போட்டு நம்ம வேக விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வெந்துருச்சு. கரண்டியாலேயே வந்து நல்லா மசிச்சு விடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து வத்தல்தூள், ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி, அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மசாலா வேகிறதுக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது வந்து நல்லா வந்து கொதித்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். பாருங்கள், குழம்பு வந்து குழம்புல அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்து கிளறிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து இருந்தால் போதும். இதில் வந்து தேவையான அளவுக்கு குருமாக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க போதும். ஸோ 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.